என்ன சிவகாசி மக்களே, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? 2021க்கு முன்னாடி நம்ம இருந்த நிலைமை என்னன்றத இப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், பாக்குறீங்களா? 2021க்கு முன்னாடி கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம ஊரு முழுக்க அடிதடின்னு நடந்துட்டு இருந்த சிவகாசியை மறந்துட்டீங்களா? பால்வளத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு பெங்களூர்ல கைது பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆஜர்படுத்தினாங்களே, அதான்ப்பா இப்போ பெயில்ல இருக்காரு. அவருக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க? பாத்தீங்களா, இந்த நிலைமை இப்ப திருப்பியும் நம்ம சிவகாசியில வரணுமா? ஆனா இப்போ 30 வருஷ கனவான சாட்சியாபுரம் மேம்பாலம் வந்துருச்சு. குடித்தண்ணிக்கு பிரச்சனை இல்ல. நிலத்தடி நீர்மட்டம் முன்னாடி 400 அடியில தண்ணி வந்தது, இப்போ 20 அடியில தண்ணி வருது. கூப்பிட்டா ஓடி வர நம்ம எம்எல்ஏ இருக்காங்க. அதனால சிந்திச்சு வாக்களிங்க. உங்களோட ஒவ்வொரு வாக்கும் சிவகாசியோட வளர்ச்சியை தீர்மானிக்கும். வளர்ச்சி பாதையில சிவகாசி வேணுமா, இல்ல 2021க்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேணுமா? நீங்களே சிந்திங்க. யாரு நமக்கு எல்லாம் செய்வாங்க, யாரு மக்களுக்காண்டி உழைப்பாங்கன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. நல்லா சிந்திச்சு அவங்களுக்கு வாக்களிங்க.